வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான் நண்பா. அதாவது 2025 நடக்க போகிற ராயல் ரம்பிளில் என்னென்ன மேட்சஸ்லாம் நடக்க போகுது, மென்ஸ் ராயல் ரம்பிளில் எந்தெந்த ரெஸ்லர் கலந்துக்க போகிறாங்க, உமன்ஸ் ரெஸ்லரில் எந்தெந்த ரெஸ்லர் கலந்துக்க போகிறாங்க, இந்த ராயல் ரம்பிளில் மென்ஸ்லேயும் சரி உமன்ஸ்லேயும் சரி யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் நம்ம க்ளீனாக பார்க்க போகலாம். அதாவது 2025 இந்த மாடுலேஷனில் தான் இந்த ராயல் ரம்பிள் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ஃபாய்லர் லீக் ஆகிடுச்சு. இதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ இந்த சேனலில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேறு எந்த ரெஸ்லிங் சேனலில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஃபஸ்ட் டைமாக இப்போ இந்த சேனலில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோவை க்ளீனாக பாருங்கள். அதே இல்லாமல் எந்த ஒரு ஓட்டி விட்டு பார்க்குறதோ இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு புரியாது. அதில் எந்தெந்த ரெஸ்லர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடுவீங்க, தெரியாமல் போயிடும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2025 யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, யார் யாரெல்லாம் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத க்ளீனான ஒரு ரிசல்ட்டை, க்ளீனான ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக ராயல் ரம்பிளில் என்னென்ன மேட்சஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச் டிஃப்னி ஸ்டேட்டஸ் விசஸ் நயா ஜாக்ஸுக்கான ஒரு மேட்ச், அதாவது உமன்ஸ் மேட்ச்சு நடக்க போகுதா என்னன்னு தெரில. அந்த மேட்ச் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஒன்று. அடுத்து ரெண்டாவது மேட்சாக உங்களோட கும்தர் விசஸ் சிஎம் பங்குக்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச்சு நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் உங்களோட செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸோட ஒரு என்டர்ஃபை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லப்படுது. ஏன்னா இதில் நான் சொல்லிடுறேன்பா. அதாவது டிஃப்னி ஸ்டேட்டஸ் விசஸ் நயா ஜாக்ஸுக்கான அந்த வேர்ல்டு, அதாவது உமன்ஸுக்கான அந்த வேர்ல்டு சாம்பியன் நடக்குதாக்கு. அப்போனா ஏற்கனவே நம்மளோட டிஃப்னி ஸ்டேட்டஸ் வந்து அந்த மணி இந்த பேங்கை வச்சுருக்கிறாங்க. அதனால் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் போதில் அந்த இதில் கூட நம்மளோட நயா ஜாக்ஸ்டேதும் நம்மளோட டிஃப்னி ஸ்டேட்டஸ் வந்து கேஷின் பண்ணி நியூ சாம்பியனாக கூட ஆகியிருந்துருக்கலாம். அதனால கூட நம்மளுடைய நயா ஜாக்ஸ் வந்து ரீமேட்சை கூட ராயல் ரம்பிளில் கெட்டிருக்கலாம். அதனால கூட நம்ம டிஃப்னி ஸ்டேட்டஸுக்கும் நம்மளோட நயா ஜாக்ஸுக்கான அந்த உமன்ஸ் மேட்ச்சு அந்த ராயல் ரம்பிளில் நடந்திருக்கலாம்னு. அதுக்கப்புறம் ராயல் ரம்பிளோட மெயின் ஈவெண்ட்டாக மென்ஸுக்கான ராயல் ரம்பிள், இதில் மொத்தமே WWE 4 மேட்ச் தான் புக் பண்ணியிருக்காங்க. ஒன்று உமன்ஸ் ராயல் ரம்பிள், ரெண்டாவதாக வந்து நம்மளுடைய டிஃப்னி ஸ்டேட்டஸுக்கும் நயா ஜாக்ஸுக்கான அந்த மேட்ச்சு, மூணாவதாக கும்தர் விசஸ் சிஎம்முக்கான மேட்ச்சு, அதுக்கப்புறம் நாலாவதாக மென்ஸுக்கான ராயல் ரம்பிள் மேட்ச். இந்த 4 மேட்ச் தான் 2025 ராயல் ரம்பிளில் நம்மளோட WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுடைய உமன்ஸ் ராயல் ரம்பிளில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத க்ளீனாக ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம். இந்த 30 மென் ராயல் ரம்பிளில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக உங்களோட ராண்டி ஓர்டன், கெவின் ஓவன்ஸ், சேமி ஜெயின், ஆண்ட்ராடே, ஏஜே ஸ்டைல், டாமினிக் மிஸ்டீரியோ, ரெய்மஸ் ஸ்டுடியோ, ட்ரிக் வில்லியம்ஸு, அதுக்கப்புறம் லுட்விக் கெய்சர், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஆட்டோ, பிரான் ஸ்ட்ரோமனு, மிஸ்ஸு, கோஃபி கிங்ஸ்டன், கேரியன் கிராஸு, ஜான்சினா, அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைவனான பிரான் பிரேக்கர் கூட இதில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஷெய்மஸு, லோகன் பாலு, ஃபின் பாலரு, எல்ஐ நைட்டு, சின்ஸ்கே நகமரா, கார்மோலா ஹைஸு, ஜே ஊசோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரூ மேக்கினரு, ஜிம்மி ஊசோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய டேமியன்ஸு, சோலோ சிக்காவா, ரோமன் டைன்ஸு, ராக்கு, இவங்க எல்லாருமே தான் 2025 மென்ஸ் ராயல் ரம்பிளில் இருக்க போகிறாங்க. அதாவது 30 மென் ராயல் ரம்பிளில் இவங்க எல்லாருமே இருக்க போகிறாங்க. இதில் எல்லாருமே கலந்துக்க போகிறாங்க. இதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் த ஃபைனல் பாஸான த ராக் வர்றதுக்கு, அதாவது ராக் வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராக்கு வந்து அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோடியை தான் உங்களோட ஃபைனல் பாஸான அந்த ராக் வந்து கண்டிப்பாக சேலஞ்சு பண்ணுவார். அப்படி சேலஞ்சு பண்ணுறாரு அப்படின்னா ரெசல்மனியா 41 ராக் விசஸ் கோடிக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்சு கண்டிப்பாக நடக்கும். ஒருவேளை ராக்கு வந்து அந்த ராயல் ரம்பிளுக்கு வரல அப்படின்னா டோட்டல் பிளானும் அப்படியே சேஞ்ச் ஆகிரும். அது இல்லாமல் இப்போ நான் சொன்னல ஒரு ஆர்டர் வைஸாக சொன்னல, அதாவது யார் எப்போ வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வைஸாக சொன்னல. அதாவது ராண்டி ஃபஸ்ட்டு வராரு, ரோமன் டைன்ஸ் 29, 30 அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வைஸாக நான் சொன்னல. இந்த ஆர்டர் வைஸாக தான் எல்லா ரெஸ்லருமே வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இந்த உங்களோட ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதில் இந்த ஆர்டர் வைஸ் தான் எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ மென்ஸு பக்கம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது மென்ஸ் வந்து யார் வின் பண்ணுவான், எந்தெந்த ஆர்டர் வைஸில் எந்தெந்த நம்பரில் வந்து மென்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் உமன்ஸ் பக்கம் போகலாம். அதாவது இந்த உமன்ஸோட இந்த 30 மென் ராயலில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பெக்கி லின்ச்சு,
அதுக்கப்புறம் லேயரா வேக்ரியா, சாரி நண்பா, ஏன்னா இவங்களோட பேரில் எனக்கு சத்தியமாக எனக்குலாம் வாயில் நுழையாது. அப்படியே நான் குறிப்பிட்ட பேரை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய செல்சி கிரீனு, அதுக்கப்புறம் பீலீவு, அதுக்கப்புறம் பைப்பர் நவீனு, அதுக்கப்புறம் ஹூயி ஸ்டார்க்கு, அதுக்கப்புறம் லியோ லியோஸ்காயி, அதுக்கப்புறம் கார்மெல்லா, நெட்டாலியா, அதிலே அப்படியே இந்த ஆர்டர் வைஸாக இருக்குது நண்பா. நீங்களே கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா நான் வந்து மென்ஸில் வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன், எல்லாரோட பேரும் சொல்லிடுவேன். ஆனால் உமன்ஸில் வந்து எனக்கு சத்தியமாக எனக்கு சொல்ல வராது. ஆனால் இதில் குறிப்பிட்டது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் கரெக்டாக 25ன்னு நினைக்கிறேன். 25ல் தான் உங்களோட குயின் சார்லட் ஃப்ளேர் இருக்காங்க. இவங்க தான் அதாவது 2025 நடக்க போகிற அந்த உமன்ஸுக்கான அந்த ஒரு ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாங்க. அப்படி வின் பண்ணி அந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக கண்டிப்பாக நம்மளுடைய சார்லட் ஃப்ளேர் தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க தான் அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பெட்டி ஹான்ஸும் ஒரு ஃபேவராக தான் போகுது. அது இல்லாமல் இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் போய்கிட்டுருக்கு. ஆனால் நம்மளுடைய சார்லட் ஃப்ளேர் வந்து அந்த மென்ஸில் அதாவது உமன்ஸுக்கான அந்த ராயல் ரம்பிளை கலந்துக்கிட்டு இவங்க தான் வின் பண்ணுவாங்க. அப்படி இவங்க வின் பண்ணி கண்டிப்பாக அப்போக்கி யார் சாம்பியனாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நம்மளுடைய சார்லட் ஃப்ளேர் வந்து ஃபைட் பண்ணுவாங்க, சேலஞ்ச் பண்ணி WrestleMania 41ல் ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஆனால் இதில் யார் யார் எந்தெந்த ஆர்டர் வைஸில் வருவாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. நானே சொல்லிட்டேன், எனக்கு சொன்னேன் அப்படின்னா ரொம்ப வீடியோ லென்த் ஆகிடும். அதனால் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க நண்பா. இப்போ நான் சொன்னல நண்பா, அதாவது 2025 ராயல் ரம்போ இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் உங்களுக்கான ஒரு ஃபுல் விளக்கத்தை இதில் நான் சொன்னல. இது வந்து முழுக்க இது வந்து ஃபேக். இது வந்து பொய் உண்மை கிடையாது நண்பா. ஏன்னா ராயல் ரம்போ ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு. அதனால் ஃபேன்ஸாக கிளப்பி விட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வதந்தி தானே தவிர இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. WWE தரப்புலேருந்து சொல்லப்பட்ட ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. ஏன்னா ஃபேன்ஸாக அவங்களோட ஒரு விருப்பத்துக்கு அவங்களோட சந்தோஷத்துக்கு கிளப்பி விட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வதந்தி தானே தவிர இது மாதிரி தான் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது நண்பா. ஏன்னா WWE அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஒரு இந்தியா, அதாவது ரெஸ்லிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலே நம்பர் 1 பொசிஷனாக இருக்குது அது WWE தான். ஏன்னா அந்த WWE அதாவது அதுக்கப்புறம் நடக்க போகிற அந்த பேப்பரில் நடக்க போகிற எல்லாத்தையுமே அவங்களே லீக் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு முட்டாளாக இருப்பாங்களா சொல்லுங்கள்? அந்த விஷயத்தெல்லாம் அவங்க எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இதில் வந்து WWE வந்து பல ஆயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது ஒரு டிக்கெட்டுக்கு 50,000, 1,00,000, 2,00,000 அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஒரு டிமாண்டு பண்ணி அந்த டிக்கெட்டை வந்து விற்று சேல்ஸ் பண்ணி இந்த ரெஸ்லர்ஸ்லாம் வருவாங்க, இந்தந்த ரெஸ்லர்ஸ்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபேன்ஸ் வந்து டிக்கெட்டு கொடுத்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு அதாவது எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ரெஸ்லர் இப்போ இதில் வருவாங்க, இந்த நம்பரில் வருவாங்க, எனக்கு பிடிச்ச ரெஸ்லர் வந்து இந்த ஒரு நம்பரில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே கலைக்கிற விதமாக அவங்களோட சந்தோஷத்தை எல்லாமே குழி தோண்டி புதைக்கிற விதமாக டக்குன்னு இவங்க சொல்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து இந்த அது இந்த 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 ஒரு விஷயம் லீக் ஆகிடுச்சு, WWE அஃபீஷியலாகவே இந்த விஷயம் லீக் ஆகிடுச்சு, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இதில் இருக்கவங்க ரெஸ்லர் தான் வருவாங்க அப்படின்ட்டா அவன் காசு கொடுத்து பார்க்குறவனுக்கு என்ன ஒரு மதிப்பு? அவனே மனசுடைஞ்சு போயிடுவான். நான் வச்சுருந்த சஸ்பென்ஸ் எல்லாமே லீக் ஆகிடுச்சுடே அப்படிங்கிற மாதிரி அவனே மனசு உடஞ்சி நான் காசு கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக தானே போச்சு அப்படிங்கிற மாதிரி அவனே மனசை வெறுத்துருவான். அதனால் இது வந்து முழுக்க ஃபேக். இது வந்து ரியல் நியூஸ் கிடையாது நண்பா. இது வந்து ஃபேன்ஸாக கிளப்பி விட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வதந்தி தானே தவிர இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. ஏன்னா WWE வந்து அவங்க நடத்துகிறாங்க ஷோ நடத்துகிறாங்கன்னா அதை வந்து அவ்வளோ ஒரு சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. அதை எந்த விதத்துலையுமே அதை லீக் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ரெஸ்லர்ஸுக்கு யாருக்கும் தெரியாது, மேட்ச் பண்ணுறவங்களுக்கே தெரியாது. அதாவது கடைசி நிமிஷத்துலாம் சொல்லுவாங்க, அதாவது இந்த ராயல் ரம்பில் நீ தான் வின் பண்ணணும், இந்த மேட்ச்சில் நீ தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கடைசி நிமிஷத்தில் தான் WWE சொல்லுவாங்களே தவிர அங்கே இருக்க ரெஸ்லர்ஸுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் இது வந்து முழுக்க ஃபேக். அதாவது நீ சொல்லலாம், அப்போ என்ன நீ வந்து இந்த நியூஸை எடுத்துகிட்டு வந்து இப்போ இவ்வளோ வீடியோ வந்து நீ போட்டு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அது வந்து நான் என்னோட ஒரு யூடியூபராக ரெஸ்லிங் ஒரு யூடியூபராக நான் வந்து உங்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட கடமை நண்பா. அது வந்து என்னோடய கடமையை வந்து நான் உங்களுக்காக கண்டிப்பாக நான் செய்வேன், செய்யாமலாம் இருக்க மாட்டேன். அதனால இந்த விஷயம் இப்படி இன்டர்நெட் நடக்குது, இந்த மாதிரிலாம் ராயல் ரம்பிளோட ஒரு லீக்கேஜ் வருது, அதை யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறக்காக என்னோட ஒரு கடமையை நான் வந்து உங்களுக்காக கரெக்டாக செய்கிறேன் நண்பா. சரிங்களா? என்னோடய வேலை என்னங்கிறத உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி அதை கொண்டுட்டு போய் உங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒன்று வந்து சேர்த்துட்டேன் நண்பா. இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து ஃபேன்ஸாக கிளப்பிவிட்டது தானே தவிர ராயல் ரம்பிளுக்கு இன்னும் ஒரு கம்மி தான். சரியா? இன்னும் வந்து 1 மாதம் கிடக்குது.
ஏன்னா பிப்ரவரி 1 தான் நடக்க போகுது. அதனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் வரும். அதனால் யாரும் நம்பாதீங்க. ரியலாக WWE கையில் தான் இருக்குது. அதனால் WWEல இருக்க அதாவது ஃபேன்ஸாக வந்து கிளப்பி ஒரு வதந்தி தான் தரேன். எல்லாமே எந்தெந்த ரெஸ்லர் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது WWEயோட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து தான் இருப்பாங்க. ஏன்னா ராயல் ரம்பிளை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு நியூஸுமே நம்பாதீங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.